ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மறைந்த ஜானகி நியூஸை கேட்டு அதிர்ச்சியில் ரசிகர்கள் ரொம்பவே உறைஞ்சு போனாங்க. இப்படி ஒரு பாடகி நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் நடந்தது, இறுதி சடங்கு நடந்தது. அது திரையுலக மத்தியில் மிகப்பெரிய நெகிழ்ச்சி விஷயமாகவே இருந்தது. ரீசெண்டாகவே 90s நம்ம ரொம்பவே ரசித்த பிரபலங்கள் இப்போ நம்மளை விட்டு போகும்பொழுது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களோட நினைவுகளை பற்றி பேசும்போது ரொம்பவே ஆதங்கமாகவும் இருக்குது. ரசிகர்களுக்கு எஸ்பிபியா இருக்கட்டும், இப்போ பாடகி ஜானகியா இருக்கட்டும், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, பாக்கியராஜ், இப்படின்னு ஒவ்வொருத்தங்களா நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு ஜானகியோட மகன் இப்போதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாரு. அண்ட் அதுக்குள்ள இவங்களும் இப்போ இறந்த விஷயம் தான் ரொம்ப துக்கத்தில் ஆழ்ந்திருக்காங்க ரசிகர்கள். அவங்களோட மகன் பிரிவாலே ரொம்ப வாடி போயிருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அண்ட் அவங்களோட சொத்து முழுக்க அவங்க மகன் பேரில் தான் எழுதி வச்சிருந்தாங்க. இதனால குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டைகள் வந்தது. அவங்களோட மகன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க மகன் இவங்களை விட்டு பிரிஞ்சது அவங்களுக்கு மிகப்பெரிய துக்கமாக இருந்தது. அண்ட் இப்போ அவங்க மகன் மேலே இருக்க சொத்தை அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஜானகியோட இப்படி ஒரு நிகழ்ச்சி யாராலையும் பண்ண முடியாது. இருக்கிற மொத்த சொத்தையும் அவங்க அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சது மிகப்பெரிய விஷயமாவே அமைஞ்சிருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உட்பட 40,000க்கு மேலான பாடல்கள் பாடியவங்க தான் ஜானகி. அண்ட் 4 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. 1957 விதியின் விளையாட்டு அப்படின்ற தமிழ் திரைப்படத்து மூலமாக தான் இந்த இசை பயணம் ஸ்டார்ட் ஆனிச்சு. தென்னிந்தியாவோட இசை அரசி அப்படின்னு அழைக்கப்படுற ஜானகி 33 வெவ்வேறு மாநில விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, எஸ்டி ஜானகி இவங்களோட கூட்டணி தமிழ் சினிமா ரசிகர்களோட மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்கு. 1960, 1970, 1980களில் பி ஸ்ரீனிவாஸ், எஸ்பிபி, ஏசுதாஸ் ஆகியோரோட அதிக எண்ணிக்கையில் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. தமிழில் செந்தூர பூவே செந்தூர பூவே, 16 வயதினிலே, இஞ்சி இடுப்பழகா அப்படின்ற பாடல்களுக்காக தேசிய விருதுகளும் வாங்கியிருக்காங்க. 1992 ஆண்டில் இலங்கை போனப்ப ஞானகான சரஸ்வதி அப்படின்ற பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. தமிழ், தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தானே எழுதி இசையமைச்சிருக்காங்க. மைசூர்ல வாழ்ந்து வந்த ஜானகி 82 வயது மூப்பின் காரணமாக இப்ப காலமான விஷயம் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அண்ட் இவங்களோட இந்த சொத்துக்களையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.